வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஐசரி கணேஷ், ஆர்த்தி கணேஷ் தம்பதியின் மூத்த மகள் டாக்டர் பிரீதா கணேஷ், தொழிலதிபர் உமாசங்கர் சித்ரா தம்பதியின் மகன் லஷ்வின் குமார் திருமணம் சென்னை திருவான்மியூரில் பிரமாண்டமாக நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ஊடகத்துறையினர், கல்வியாளர்கள் என பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினார். திருமண வரவேற்பு பாரம்பரிய உயர்மட்ட நிகழ்வாக இல்லாமல் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குழந்தைகள், முதியோர் இல்லங்களில் இருக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தனித்துவமான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் ஐசரி கணேஷ் ஒவ்வொரு விருந்தினரையும் அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்று உபசரித்தார். ஐசரி கணேஷின் இந்த உயரிய பண்பை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெகுவாக பாராட்டினார். திருமண வரவேற்பின் நிகழ்ச்சியான சிறப்பம்சமாக 96 வயது மூதாட்டி பரதநாட்டியம் நிகழ்த்தியது விருந்தினர்களின் கைத்தட்டல்களையும் பாராட்டையும் பெற்றது. திருமண வரவேற்பு குறித்து உவகையுடன் குறிப்பிட்ட ஐசரி கணேஷ், நமது சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் போது மட்டுமே தங்கள் கொண்டாட்டங்கள் முழுமையடைகின்றன என்றும், தங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் சமூகத்திற்கு நன்றி என்றும் குறிப்பிட்டார்.